வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு அப்பள வத்தல். இருங்க எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறீங்க. அந்த வீடியோ வேறு, இது வேறு. அதில் நம்ம மாவு புளிக்க வச்சு செய்வோம். இதில் மாவு புளிக்க வைக்காமல் அரைச்ச உடனேயே செய்கிறது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அரைச்ச உடனே செய்யலாமா, செஞ்சு காமிங்க, ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதுக்கு தான் இது நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸு, ஐடியாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வெயிலை யூஸ் பண்ணி வத்தல் வடகெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வத்தல் வடகெல்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். பச்சரிசி 100 கிராம், பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ போல் மரவள்ளி கிழங்கு. இது 600 கிராம் இருக்குது. கொஞ்சம் கூடவே இருக்குது. அளந்து பார்த்தேன், கொஞ்சம் கூடவே இருக்குது. சரி, அதையும் போட்டுட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. 1 ஸ்பூன் கல்லுப்பு. வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இது சின்னது, காரமாக இருக்கும், அதனால் 5 எடுத்திருக்கேன். காரம் இல்லைன்னா 2 கூட போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். 100 கிராம் பச்சரிசி எடுத்து இப்போ காலையில் செய்கிறோம். அதனால் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். 2-3 தடவை நல்லா கழுவி ஊற வச்சு பாருங்க. நான் நல்ல கடையில் தான் வாங்கினது, சேலத்தில். இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த பச்சரிசி, பொங்கல் பச்சரிசியில் ஒவ்வொரு அரிசி பார்த்திங்கன்னா குண்டா ஒரு மாதிரி வளவளன்னு இருக்குது. அது எதனாலும் தெரியல. உங்களுக்கும் வருது அந்த மாதிரி? நல்லா குண்டாக இருக்குது, தொட்டோம்னா வளவளன்னு புசு புசுன்னு இருக்குது. அந்த மாதிரி வருது, அது ஏன்னு தெரில. எனக்கு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு கேட்கறதுக்காக காமிச்சேன். இந்த மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் கல் உப்பு. இந்த 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். 5 வரமிளகா. நம்ம அரிசியை தண்ணி வடித்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதே ஊற்றி அரைச்சிக்கலாம். மைய அரைச்சி வந்துட்டேன். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கிழங்கை நல்லா தோல் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, புளிக்க வைக்காமல் அப்படியே செய்யலாமா அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெறும் தனியாக மரவள்ளி கிழங்கு மட்டும் போட்டும் அப்பளத்தில் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் அதை செஞ்சு போடுறேன். இங்கே வீதியில் கொண்டு வருவாங்க கிழங்கு. இப்போ 2 வாரமாக கொண்டு வரவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லி வாங்கிட்டு சொன்னேன். சரி, வெயில் இருக்கப்போ தானே போட முடியும், வெயில் பெருசுனா போட முடியாது இல்லையா, கொஞ்சம் வெயில் வேணும். சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாமே கிழங்கு தோல் சீவி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கிழங்கு வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி செம்படத்தில் தண்ணி ஊற்றி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் மாற்றிக்கங்க. அந்த மாதிரி, அதாவது கருப்பாக ஒரு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். முடிஞ்சவர்களும் சீக்கிரமாக நம்ம உடனே செஞ்சிடணும். ஒரு அவசரத்துக்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம கேரட் துருவல் திருவி நடுவில் நரம்பு இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை அப்படியே எடுத்துடணும். இந்த பாருங்க, அப்படியே வருது பாருங்க, எடுத்தா தெரியுதா? இந்த மாதிரி எடுத்துருங்க. இதில் துருவிட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது சட்னி அரைஞ்சி கொடுக்கும். கேரட் துருவ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா துருவிட்டேன். பெரிய மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. இது அப்படியே எல்லாத்தையுமே கிரைண்டரில் அரைக்கிறதுனா கூட நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் சின்ன கிரைண்டர் இருந்தால் அரைக்கலாம். கொஞ்சம் பெரிய கிரைண்டர் இருக்குது என்னோடது. கையை வச்சு அரைச்சி சிரமப்பட வேண்டியதாக இருக்கேன்னு இப்போ நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மையாக அரைச்சி வந்துட்டேன், காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா மையாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அரிசி, அதை இதில் போட்டுக்கலாம். இந்த கிழங்கையும் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி, இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அலசி நம்ம ஊற்றிடலாம். அதுலேயே நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஏற்கனவே நான் அப்பள வத்தல் போட்டிருக்கேன். இதே மாவு ப்ரிப்பேர் பண்ணி முறுக்கு வத்தலும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்குது. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன். இல்லாட்டி வீடியோ லென்த்தாக போகுது. திரும்ப சொன்ன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால். இதுலேயே பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது. இப்படியே நம்ம மாவு கிண்ட போகிறோம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது தனி கருப்பு உளுந்து கஞ்சி மாவு.
உளுந்து வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ யாரை பார்த்தாலும் இடுப்பு வலி, கை வலி எல்லாத்துக்குமே இருக்குது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாயாசம் போல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ராகி பால் பவுடர். இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுவும் பாயாசம் போல் சக்கரை போட்டு சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம், மோர் கலந்து குடிக்கலாம். அப்புறம் சப்ஜா விதை இருக்குங்களா, அதுவும் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு மோர் கலந்து வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டு கிண்டி அதில் ஒரு வாழைப்பழம், அதை ஸ்மூத்தி மாதிரியும் செய்யலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சம் நம்ம பீட்ரூட் பவுடர் இருக்குங்க, அது கொஞ்சம் கலந்து விட்டோம்னா கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். இது பாருங்கள், தனி பீட்ரூட் மால்ட்டு, வெறும் தனி பீட்ரூட் பவுடர். இது நம்ம வந்து எதில் வேணால் நம்ம கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கருப்பு உளுந்து களி பவுடர், நம்ம களி செஞ்சு சாப்பிட்றது. நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி நாட்டு பனவெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு இதுவும் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம கிண்டுறதுக்கு முன்னாடி நம்ம தட்டுறதுக்கு துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி, இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அள்ளி அள்ளி வச்சு நம்ம தட்டிட்டு போயிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சூடாக தட்டினோம்னா நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மாடியில் போய் சேர்ந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம அரிசி அளந்தோம் இல்லைங்களா, அதுலேயே ஒரு 3 உலக்கு, 1 நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே 2, டம்ளரில் அளந்தோம்னா டம்ளர்லேயே அந்த மாதிரி எடுத்துக்கணும். 3 எடுத்துருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இதுலேயே வாசனை இல்லாத ஆயில் 1 ஸ்பூன், இது வந்து சன்ட்ராப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், பபுள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடணும். இப்படியே மாவு ஊற்றி கிண்டலாம். கைவிடாமல் கிண்டணும். ஒரு கையில் நான் கிண்டிக்கிட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் கணக்கு தேவையில்லை. இந்த பாத்திரத்தை அலசி ஊற்றுறதெல்லாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. டக்குன்னு கெட்டிப்பட்டுரும். மீடியமாக வச்சுருக்கிட்டோம்னா வெந்து வரும் பதமாக. நான் மீடியம் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கெட்டிப்பட்டு வருது. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுக்கோங்க, நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி உப்பு வந்து அரை உப்பு இல்லாட்டி 3/4 உப்பு போடுங்க. ஃபுல் உப்பு போட்டுறாதீங்க, பொரிச்சு எடுக்கும்போது கறிக்கும். கெட்டிப்பட்டு வருது. துடுப்பு வச்சுக்கிறேன். ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டு கிண்டி விட்டுட்டுருக்கலாம். ஏன்னா இந்த பாத்திரம் கொஞ்சம் பெண்டாக இருக்குங்களா, அங்கே போய் ஒட்டுது. டக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும். வீடியோ லென்த்தாக போயிடும். நல்லா கெட்டிப்பட்டு வருது. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு. முதக்கி இப்போக்கி கலர் தெரியுதுங்களா, கொஞ்சம் வெந்த பதம். நான் அளவு சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம எடுக்கிற அளவு பொறுத்திருக்கு இல்லையா, அதே டைம் ஆகாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் ஸ்லோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெந்து வரணும்ல. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிண்டிட்டு காமிக்கிறேன். அதுக்கு இப்போக்கி தெரியுதுங்களா கலர், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வெந்த பதம் தெரியுதுல கலர். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கி 1/4 கிலோ புளிக்க வச்சு செஞ்சு பாருங்கள். முதல் நாளாக அரைச்சி வச்சு இன்னொரு 1/4 கிலோ புளிக்க வைக்காமல் அன்றைக்கே அரைச்சி அப்பயே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. புளிச்சா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்காமல் இருக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச வரலும் சுட கட்டிடணும். நமக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வத்தல் டவுட்லாம் கேட்டிங்க, அதையும் சொல்கிறேன். இந்த அப்பள வத்தல் இருக்குங்களா, பச்சரிசி வத்தலில் அப்பள வத்தல் போடுவோம்ல, தவளையில் துணி போட்டு அது மேலே நம்ம ஊற்றுவோம்ல, அது வந்து புழுங்கல் அரிசியில் செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு. அது வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சால் அவ்வளோ சிறப்பாக வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பச்சரிசியில் தான் வருது நல்லா. இதுலேயே ஜீரகம் போட்டுக்கலாமா, ஓமம் போட்டுக்கலாமா, எள்ளு போட்டுக்கலாமாலாம் கேட்டிருந்தீங்க. தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். அது எனக்கு வந்து போட பிடிக்கல, அதனால நான் போடுறதில்ல. போட்டுக்கலாம். நம்மளுடைய சேனலில் எல்லா வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன். நான் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டும் பின் பண்ணி வைக்கிறேன் வீடியோ கடைசியில். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சைனிங் உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள். தண்ணி தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பதம். தண்ணியில் கையை தொட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு கிண்டிட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி சுலபமாக போடுறேன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இதை போல் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி குழி ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. வந்து ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இதை பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இருக்கிறத அழகாக அப்படியே எடுத்து தண்ணியில் நினச்சிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம போட வரும். நமக்கு போடுறேன் பாருங்கள். இது நல்ல சுலபமாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. காலையில் காஃபி போட்டு கொடுத்துட்டு முடிஞ்சால் டிஃபன் வேலையை செஞ்சுட்டு கூட செய்யலாம். இதில் கை வச்சுட்டோம்னா இது முடிக்கிற வரைக்கும் இதிலே தான் நம்ம இருக்கணும். வத்தல் மாதிரி கிடையாது. கிள்ளு வத்தல்னா கூட நம்ம வந்து கிண்டிட்டு பிறகு செய்யலாம். இது உடனே போடணும். செஞ்சு காமிச்சிடுறேன். திக்னஸ் பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைவா. நான் நிறைய இதில் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன், நிறைய வீடியோவில். நல்லா சுடுது. ஆனால் தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா நமக்கு சுடு தாங்கும்.
எல்லா வத்தலை விட இந்த வத்தல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். 1/2 கிலோவாக போட்டு செய்யுங்க முடிஞ்ச வரையிலும். ஏன்னா நமக்கு ஆறி போனால் கஷ்டமாக இருக்குது. கிழங்கு வந்து இந்த தோசை மாதிரி இப்படி செய்வாங்க இல்லைங்களா, அது மாதிரி கேட்டிருந்தீங்க. அது அப்லோட் பண்ணுறேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கிழங்கு கிடைக்க மாட்டேங்குது. கிழங்கு கிடைக்கும்போது நான் பிஸியாகிடுறேன். அதனால தான் டக்கு டக்குன்னு எனக்கு அப்லோட் பண்ண முடியல நீங்கள் கேட்குறது. ஃபுல்லாமே நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். எல்லாமே நான் தட்டிட்டேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வெயில் வந்து இல்லை எப்படி காய வைக்கிறது அப்படின்னு. வெயில் இல்லாத ஊர்லலாம் அவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு 1 hour ஜன்னல் வழியாக நமக்கு வெயில் வரும் இல்லைங்களா, அதில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வத்தல் வகைகள்லாம் வெயிலில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வச்சாதான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கடுக்குன்னு இருக்காது எல்லா வத்தலுக்குமே. அதனால் சொல்கிறேன். இதை வந்து இப்போ நைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொண்டு போய் நான் சோலாரில் வச்சுட்டு நல்லா காஞ்சிச்சு. பின்னாடி திருப்பி போட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இதுக்கும் நல்லா தண்ணி தெளித்து விட்டேன். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா எடுக்க வரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி தெளித்து அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அப்போ என்னாகும், கட் ஆகிடும். நமக்கு கொஞ்சம் ஊற வச்சு எடுக்கணும். தண்ணி தெளித்த வீடியோ ஆன் பண்ணேன்னு நினச்சா ஆன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அதனால் அந்த வீடியோ இல்லை, தண்ணி தெளித்து விட்டது. இப்போ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மெதுவாக எடுக்கணும். எப்படி படல் படலாக வருது பாருங்கள். கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா பின்னாடி தெளித்து விடுங்க. அப்புறம் வந்துடும் நல்லா. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். சில நேரம் இப்படி தான் நானே செய்கிற வச்சு இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சி செய்கிறேன். அப்புறமா பார்த்தா அது ஆன் ஆகாமல் இருந்துருது. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நம்ம. எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேன். நார்மலாக அரிசி வத்தல் போடுவோம் இல்லைங்களா, முறுக்கு வத்தல், கிள்ளு வத்தல்லாம், அதுக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். நம்ம இதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து விடணும். அப்போ தான் நல்லா ஊறி பியாமல் வரும். எப்படி வருது பாருங்க. நமக்கு 2 தடவை நீங்களே செஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். நான் நல்லா அழகாக சின்னதாக தட்டி விட்டுருக்கேன். இன்னும் பூரி மாதிரிலாம் கூட தட்டுவாங்க எல்லோரும். கையை வலிக்குங்களே, அதனால் டக்கு டக்குன்னு பெருசாக தட்டி விட்ருவாங்க. இது நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கலான்றதுக்காக சின்னதாக செய்கிறது. கையை ஓஞ்சி போயிடும் நமக்கு. தட்டி இந்த இப்படி தட்டுறோம்ல, அந்த விரலே ஓஞ்சி போயிடும் நமக்கு. கொஞ்சமாக செஞ்சால் தெரியாது, நிறைய செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இத்தனை எடுத்தேன்னா இதில் 2 மட்டும் பிஞ்சிடுச்சு. இவ்வளோ பொறுமையாக எடுத்தேன் நான். எல்லாமே எடுத்தாச்சு. நைட்டு போல் எல்லாம் அழகாக எடுத்துட்டேன். இப்படியே ஃபேன் கீழே வச்சுட்டிங்கன்னா கூட பாதி காஞ்சிரும். நான் நாளைக்கு காத்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நம்ம வந்து நைட்டு ஃபேன் கீழே வச்சோம் இல்லையா, துணியிலேருந்து அதை எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்குது. இப்போ நம்ம வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக காய வச்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போடும்போதெல்லாம் அப்படி தான் தூக்கிட்டு தான் இருக்கும். இது நான் வந்து சோலார் மிஷின் வாங்கின பிறகு இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதை இது மேலே வச்சுருவேன். கீழே ஃபுல்லாக இதை அடுக்கி வச்சுட்டு நல்லா ஒத்தையாக அடுக்கி வச்சு மேலே இந்த இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுருவேன். அதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அப்பளம் மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் தூக்கிச்சு அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது அதனால் இப்படி இருக்கும். இல்லாட்டினா நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி தூக்கிக்கும். பொரிக்கும்போது கரெக்டாக போயிடும் நமக்கு. நல்லா காய வச்சு காமிச்சிட்றேன். நல்லா காஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 3rd டே நைட்டு உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, எவ்வளோ நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். வடச்சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அப்பளத்தை எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஃபோர்க்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பொரிக்கும்போது. இங்கே பாருங்கள், ஃபோர்க்கால் இந்த அப்பளத்தை அப்படியே பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த இப்படி செஞ்சிங்கன்னா அழகாக விரிஞ்சு பொரிஞ்சு வந்துடும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபோர்க்கால் அப்படி பிடிச்சிக்கணும். அருமையாக வந்துச்சு பாருங்கள். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். அப்படி சுருண்டுக்காமல் அழகாக பொரிஞ்சு வருது. டக்குன்னு பதமாக பொரிச்சு எடுக்கணும். கிழங்கு சீக்கிரம் செவந்துடும். அது நம்ம ஊற வைக்காமல் போடுறோம். எல்லாம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி ஓரத்தில் வச்சிடலாம். எண்ணெய் வடிஞ்சிரும். சொன்னதே சொல்கிறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, பார்க்காதவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா உங்களுக்கு.
இதில் வரமிளகா போட்டிருக்கோம். ஒன்று வந்து பச்சை மிளகா போட்டு கூட செஞ்சுருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரேஷன் அரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன், பொங்கல் பச்சரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொன்று போடலாம். எண்ணெய் மட்டும் நல்லா பதமாக காய வச்சுக்கோங்க, ரொம்ப காய வச்சிடாதீங்க. அப்பளத்தை எடுத்து நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்குது சூப்பராக. சவுண்டு கேட்குதுங்களா? சூப்பராக அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. மரவள்ளிக்கிழங்கு அப்பள வத்தல் மாவை புளிக்க வைக்காமல் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.